மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவு நாளை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கானவர்கள் மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். ஜெயலலிதா வழியில் நடப்பதாக உறுதிமொழி எடுத்துக்கொண்ட தலைவர்கள் ஒன்றுபடுவார்களா? தொண்டர்களின் எதிர்பார்ப்பு என்ன? பார்க்கலாம். கடந்த 2014ஆம் ஆண்டு மக்களவை பொதுத் தேர்தலில் மோடியா லேடியா என்று துணிந்து களமிறங்கி 37 இடங்களில் வென்று இந்தியாவின் 3வது பெரிய கட்சியாக நாடாளுமன்றத்தில் நுழைந்தது அதிமுக. இதையடுத்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பேசிய ஜெயலலிதா தனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் இந்த இயக்கம் இருக்கும் என்றார். ஆனால் அவர் மறைந்த 6 ஆண்டுகளில் இபிஎஸ், ஓபிஎஸ், டிடிவி தினகரன், வி.கே. சசிகலா என்று 4 பிரிவுகளாக சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். அஞ்சலி செலுத்திவிட்டு அனைவரும் உறுதிமொழியும் எடுத்துக்கொண்டுள்ளனர். குறிப்பாக தடம் மாறாது தடுமாறாது கொண்ட கொள்கையில் லட்சியத்தோடு வீறுநடை போடுவோம், எதிரிகளை விரட்டி அடிப்போம், துரோகிகளை தூள் தூள் ஆக்குவோம் என்றெல்லாம் குறிப்பிட்டு இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். தொடர்ந்து வந்த ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் கட்சியின் நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தான் என்று குறிப்பிட்டு கட்சியின் ஒற்றுமை காப்போம், ஒருங்கிணைவோம், நாடாளுமன்ற தேர்தலுக்கு இப்போதே களப்பணிகளை தொடங்குவோம், சரிவாதிகார போக்கிற்கு முடிவு கட்டுவோம் என்பதையெல்லாம் சொல்லி உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். இவர்கள் இருவரும் வந்து சென்றதும் அடுத்து வந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தலைமையில் அக்கட்சியினர் பேரணியாக சென்று அஞ்சலி செலுத்தினர், உறுதிமொழிகளையும் எடுத்துக்கொண்டனர். குறிப்பாக ஜெயலலிதா காட்டிய வழியில் மக்களோடு நாம், மக்களுக்காக நாம் என்கிற தாரக மந்திரத்தோடு தொடர்ந்து பயணிக்க ஜெயலலிதாவின் உண்மை தொண்டர்களாகிய நாம் இந்நாளில் உறுதியேற்கிறோம் என்றனர். ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் பொது செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட வி.கே. சசிகலா டிடிவி தினகரனை தொடர்ந்து ஜெயலலிதா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார். அவரும் ஒரு தொண்டர் கூட விலகாமல் அதிமுகவை ஒருங்கிணைத்து நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்று வெளிப்படையாக உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். 100 ஆண்டுகள் நிலைத்திருக்கும் இயக்கம் என்று சொன்ன நிலையில் 6 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள இந்த பிளவுகள் உண்மை தொண்டர்களை வேதனைக்குள்ளாக்கியுள்ளதாக மூத்த தலைவர்கள் சொல்கிறார்கள். ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா போயஸ் கார்டனில் அஞ்சலி செலுத்திவிட்டு கூறுகையில், அதிமுகவை வழிநடத்த சரியான தலைமை இப்போ இல்லை, 4 அணிகளாக இல்லை, 4 பேராக பிரிந்து கிடக்கின்றனர், அதிமுக என்கிற கட்சியே இருக்காது ஒரு கட்டத்தில் என்கிறார். அதிமுகவிற்கு வெளியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறுகையில், அதிமுக பிரிந்து கிடப்பது ஜெயலலிதாவுக்கு செய்யும் துரோகம், அக்கட்சியில் ஏற்பட்டுள்ள பிளவு தமிழ்நாட்டுக்கும் கேடு என்று சொல்லியுள்ளார். இந்நிலையில் G20 நாடுகள் மாநாட்டை நடத்துவது குறித்த ஆலோசனை கூட்டத்திற்கு அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் என்று குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமியை டெல்லிக்கு அழைத்துள்ளனர். இந்த அழைப்பின் பின்னாலும் ஒரு அரசியல் இருக்கு என்று சொல்லப்படுகிறது. ஒன்றுபட்டால்தான் தங்களுக்கும் உண்டு பயன் என்று டெல்லி மேலிடம் நினைக்கிறது. ஒன்றுபடுத்தும் முயற்சிகள் இப்போதும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. விரைவில் அதற்கு பலன் கிடைக்கும் என்கிறார்கள் மூத்த தலைவர்கள். பல்வேறு பகுதிகளிலிருந்து திரண்டு வந்து கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்திய தொண்டர்களின் எதிர்பார்ப்பும் அதுவாகவே இருப்பதையும் காண முடிகிறது. பிரிந்து கிடப்பவர்கள் சேருவார்களா? அணிகளாகவே தொடர்வார்களா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.